இது புது விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கு. மொத்த பிக் பாஸ் வீடும் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் போறன்ற பேர்ல அதுலயே தங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மொத்த பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்பேஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளிய வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஜாக்லின் ஆகட்டும், முத்துக்குமரன் ஆகட்டும், சோ எல்லாருமே ஒரு சைடுல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா பேசுறாங்க. 1 ஹவர் 2 ஹவர் இல்ல, ஆக்சுவலா 4 ஹவர் 5 ஹவர் 7 ஹவர் வரைக்கும் போகுது. அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா எல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் சில இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இன்டர்வியூ இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இவங்க 2 பேரும் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கொடுத்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா அது தனித்தனி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஒன்று முத்து முடிச்சதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கொடுத்தாப்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியில் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சாட்சினா ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து முத்து உன்னையும் ஜாக்லினையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா எடிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜாக்லினையும் முத்துக்குமரனையும் பார்த்தீங்கன்னா பிரிச்சு விடுறதுக்கு பயங்கரமான ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எப்போ சேர்ந்தாங்கன்னு இருக்கும், அதாவது லவ்வர்ஸா எப்போ சேர்ந்தாங்கன்னு இருக்கும், அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா சில பேர் இதை வந்து ஒரு எடிட்டா பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. உண்மையிலே 2 பேர் லவ் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது சாட்சினாக்கு பிடிக்காம உள்ள போய் வேலை செஞ்சாங்களே. ஸோ அதை கேள்வி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கேட்கறாங்க, இந்த மாதிரி எடிட்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, அதை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, ஜாக்லின் ஆல்ரெடி கமிட்டட்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், வீட்டுக்குள்ள லவ் பண்றதுக்கான ஒரு இடமே பிக் பாஸ் வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்குங்க. அப்படி இடமே இல்லாத இடத்துல எப்படிங்க ஒருத்தர் 2 லவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. எனிவேஸ் அதை தள்ளி வச்சிருவோம். ஆனா முத்துக்குமரன் சொல்றது என்னன்னா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா லவ் பண்றதுக்கான இடம் இல்லை, அங்க நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் தான், அந்த வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாராவது குறிப்பிட்டு சொல்றாரு என்னன்னு தெரியல. ஸோ அவர் சொல்றது என்னன்னா, இது மட்டும் தான் பார்த்துட்டு போகணும், எங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி ஜாக்லின் இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி இல்லைங்க, 2 பேருமே பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களாக இருந்தோம். ஸோ அவன் யோசிக்கிறான்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா அவன் யோசிக்கிறத நான் எப்படி புரிஞ்சிக்கலாம், எப்படி அதை கண்டுபிடிக்கலாம், முன்னாடி அதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பேன். பயங்கரமான காம்படேட்டர்ஸாக தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டேட்டஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேர் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சுட்டு போகிற ஃபோட்டோ இருக்குல்ல, அதை எடுத்து வச்சு என்ன சொல்கிறாங்க, ஹே காம்படேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியே போட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் போட்டியாளராக தான் முத்துவை பார்த்தேன், அவனும் என்ன போட்டியாளராக தான் பார்த்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியை எல்லாம் கொஞ்சம் தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. இதுக்கப்புறமாவது அந்த எடிட்டை நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஜாக்லின் என்ன சொல்றாங்க, எனக்கும் தெரியலங்க அது யார் அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணி போடுறதுன்னு. அதே மாதிரி முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, யார் பண்றாருன்னு தெரியல, கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க புரிஞ்சுக்கிறது டோட்டலாக தப்பா இருக்கு, இல்லை வேணும்னே பண்ணாங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த ஷோ போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம்னா, அது வேணும்னே சில பேர் பண்ற மாதிரி இருக்கு, ஜாக்லினை சார்ந்தவங்க பண்ற மாதிரி, அதாவது ஜாக்லினோட சப்போர்ட்டர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும். இப்போ ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி எடிட்டை யார் பண்றானே தெரியல, எவன்டா இதை புதுசாக கிளப்பி விடுறது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஷாக்கிங்காக தான் இருக்காங்க. அப்போ எவன் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியலங்க. எனிவேஸ் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தீபக் இவங்க 2 பேரை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் என்னதான் உள்ள பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுவாங்க, கொஞ்சம் அதெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் எல்லாம் மாறும்பா அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. ஆனால் வெளியே வந்ததுக்கு அப்புறமா 2 பேருமே பயப்பட அப்படியே இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கூட குறையிலங்க. இப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வீட்டில் தான் இருக்காரா என்னன்னு தெரியல. நான் நேற்று வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் இன்டர்வியூ கொடுக்க சொல்லியிருந்தாரு, தீபக் முத்து வந்து என் வீட்டில் இருந்தா மறுநாள் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு அந்த நேற்று அந்த இன்டர்வியூ அப்புறம் ஸ்பேஸ்ல எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. தீபக் என்ன சொல்றாரு, எனக்கு ட்விட்டர் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னே தெரியாதுங்க, அது ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனுஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசுறாப்ல, எனக்கு இதெல்லாம் ஐடியா இல்லை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினதே எங்கன்னா முத்து கூட உட்காந்து முத்து ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு, அது 2 பேரும் ஒரே ஐடியில் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அதை பற்றின சுத்தமாக ஐடியா இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தீபக் எல்லாம் கூப்பிடுறாங்க, தனிப்பட்ட முறையில் எங்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் வாங்க, நாங்கள் உங்க கூட பேசணும், உங்களை சார்ந்தவங்க எல்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தீபக் என்ன சொல்றாரு, எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, முத்துக்குமரன் கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் தனியாக வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஓப்பனா ஒரு உண்மையை சொல்லிட்டாரு, எனக்கு ஸ்பேஸ் அப்படின்றதுல ட்விட்டரை பத்தி எதுவுமே தெரியலங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அவரும் தீபக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க போல. ஸோ மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ நாள் முத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, தீபக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியாக பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அந்த ஸ்பேஸ் வந்து போச்சு. ஸோ அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நடக்காத விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர் வருவாங்க, அப்புறம் ஜெயிப்பாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒரு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து ஆக்சுவலாக ஜெயிச்சவங்க மட்டும் இல்லை, இந்த கண்டஸ்டன்ட் எல்லாரும் ரயன் ஆகட்டும், ரயனும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்
ட்விட்டர் ஸ்பேஸ்ல வந்து அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. ஸோ அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்களே, இங்கே பிஆர்ன்றது விஷயம் இல்லைங்க, பிஆர் தட்டி விடுங்க, அது மேட்டர் கிடையாது. இங்கே மேட்டர் என்னன்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு இப்போ முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி ரயனை சப்போர்ட் பண்ணி எவ்வளோ பேர் போட்டுருந்தாங்க, ஜாக்லினுக்கு எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, தீபக் எவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ட்விட்டரில் வந்து பேசும்போது ஓகே இவ்வளோ நாளாக இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அவன் வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி பேசுறான் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை இவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா முத்து கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் சொல்லியிருந்தாரு, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல எல்லாருமே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்டும் பேசணும். ஜாக்லின்லாம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, 7.5 மணி நேரம் பேசுறாங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு அதாவது ₹1 காசு இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கான ஒரு இது போகிற ஸ்டேட்டஸ் போடுறது, நம்மளுக்காக ஒரு போஸ்ட் எடிட் பண்ணி போடுறது, நம்மளுக்காக வீடியோ எடிட் பண்ணி போடுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் அவங்க பேசுனாங்க, 5 மணி நேரம் இவங்க பேசுனாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ட்விட்டரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் எந்த சீசன் இல்லாமல் இந்த சீசனில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா சௌந்தர்யாவை பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் முத்துக்குமரன் கேட்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது முத்துவோட ரிப்ளை என்ன வருதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி சொல்றது நல்ல ஒரு ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா பயங்கரமான இன்னசென்ட். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பயங்கரமான இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த சொன்ன கிளிப்பிங் வந்து என்ன பண்ணோம், சௌந்தர்யா ஃபேன்ஸ் என்ன பண்ணோம், ஓகே சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா நல்லவங்க, அவங்கள வந்து முத்துக்குமரனே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சௌந்தர்யா ஃபேன்ஸ் பண்ணுறாங்களா இல்லை யார் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் பேசிடுவாங்க, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எங்கேயுமே தப்பாக பேசல. சௌந்தர்யாவும் சொல்கிறேன், சௌந்தர்யா யாரை பற்றியும் தப்பாக பேசல, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்டாக போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் ஸ்பேஸில் வரல, ட்வீட்டாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயத்தை யார் நெகட்டிவிட்டி யார் பண்ணுறதுன்னு தெரியல. இப்பயும் அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் இருக்கவங்க தான் அதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்பிங் என்ன எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சௌந்தர்யா இன்னசென்ட் எங்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளே இருக்கும் போது நீ தாண்டா பிஆர்னு அடிச்ச, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரிலாம் நடிக்காதரா பிஆர் மாஃபியா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா நீங்கள் அப்படின்றாங்க. எனவே அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் அந்த கிளிப்பிங் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது ஏன் இந்த மாதிரி அந்த சில நபர்கள் மட்டும் அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்டர், ஆக்சுவலா அந்த டிராஃபி இருக்காங்கல்ல, டிராஃபியை பத்தி கேள்வி முத்துக்குமரன் கேட்டாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருந்ததுல, இந்த மாதிரி என்னடா கோப்பை அது, அந்த கோப்பையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லடா, ஒர்த்தா இல்ல மாதிரி தோணுதுடா அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்கு எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா பிடிக்கல, ஓகேங்களா. ஆனா முத்துக்குமரன் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாருன்னா அவர் கொடுக்குறது ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்டா தான் இருக்கு. அதாவது இத்தனை மக்களோட அன்பு தான் அந்த கோப்பை. ஸோ அப்படின்னும் போது நான் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே அழகா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டான கோப்பையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல. அந்த கப்பை வந்து ரொம்ப வெயிட், ஏன்னா அது வந்து ஒரே கல்லுல செஞ்ச மாதிரி இருந்தது, அந்த கோயில் சிலைகளை செய்யற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லுல செஞ்ச மாதிரி இருந்து அவ்வளவு வெயிட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேர் மக்களோட ஒரு கோடி பேரோ எத்தனை கோடி பேரோ அந்த கோடி கணக்கில் மக்களோட அன்பு சேர்ந்தது தான் அந்த வெற்றியாளர்னு ஒரு கோப்பை வந்து கையில் கிடைக்கும். ஸோ அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்பவே அழகாக தெரிஞ்சுது. இத்தனை சீசனில் இல்லாத ஒரு அழகு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கப்பு தான் ஒரு இருக்கிறதுலே பயங்கரமான அழகாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, அது அவர் அந்த கோப்பை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது அது மூலியமாக கிளியராக தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் மக்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலாக மக்கள் என்னை பற்றியே சொல்லிக்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். என்ன மட்டும் இல்லை, முக்காசி பேருக்கு அதுதான் தோணிருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த சீசன் வந்து எப்படி சொல்ல ரொம்ப வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரெயினாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லையும் குறைச்சிட்டாங்க, கோப்பையிலையும் குறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த அமௌண்ட்டும் சரி இந்த இதுவும் சரி அது மேட்டர் இல்லை, மக்கள்கிட்ட நான் எப்படி போய் சேர்ந்துருக்கேன் அப்படின்றதான் விஷயம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை நான் சம்பாரிச்சிக்கலாம், அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அந்த பேர் மக்கள் வந்து என்ன லைக் பண்ணுறாங்கல்ல அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா அடுத்து நான் ஒரு விஷயம் பண்ணும்போது நான் ஆர்கானிக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் அடுத்து எனக்கு அது கை கொடுக்கும், இல்லைனா அது தட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் யூடியூப்ல மொத்தம் பேரும் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 8 இருக்காங்களா, சீசன் 8 மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்காங்க. சீசன் வீட்டுக்குள்ளே கூட இவ்வளோ ஆக்டிவாக, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட சரி ட்விட்டர் இவ்வளோ ஆக்டிவாக இருந்ததில்லை. இப்போ ட்விட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா அதில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க ஸ்பேஸில் போயிட்டு அவங்கலாம் பேசும்போது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பா என்னடா இப்படி இருந்திருக்காங்க. ஏன்னா சில பேர்லாம் பேசுகிறாங்க, தீபக் கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, ப்ரோ உங்களுக்காக தான் ப்ரோ 24 மணி நேரம் தொடர்ந்து பார்ப்போம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் உங்களை பற்றி அதை தப்பாக சொல்லிட்டு அதில் நியாயமாக எது இருக்குதோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக தெளிவுபடுத்துவோம் ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது உண்மையிலே எப்படி இப்படி இருந்திருக்காங்கன்னு தெரியலங்க. உண்மையிலே அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் உண்மையிலே. ஏன்னா அவங்க எப்படி சொல்ல வேலை வெட்டி இல்லாமல் இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். அவங்க என்ன வேலை செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் மேட்டர் என்னன்னா இவங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், ரயன் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பவித்ரா இவங்க எல்லாருக்கும் இவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேனாக அவங்க இருந்து கிட்டத்தட்ட 106 நாள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதுவும் காசு வாங்காம. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிஆர் டீம் இல்லை, ஓகேங்களா. நான் சொல்கிறேன் யாருக்கு மோஸ்ட்லி யாரும் மென்ஷன் பண்ணி பேசல, ஓகேங்களா. இருந்தாலும் இவங்க
எல்லாம் இது மாதிரி பேசுறாங்களா, இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்து பேசுறாங்களா, அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிஆர் இல்ல. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தீபக்கை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கோசம் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல விஷயமா தோணுது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக சீசன் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா சீசன் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது கூட இவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதாவது சீசன் முடிஞ்சு அடுத்து ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்தது. அது யார் கலப்புனாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கு முத்துக்குமரன் இருக்குல்ல, அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் அதை மெய்யலகன காம்போ அப்படிலாம் மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி ஜாக்லின் முத்துக்குமரனுக்கு வந்து இந்த லவ்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருந்தாங்களே, அது வந்து நம்மளுக்கே தெரியும் இல்லைன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அந்த கேள்வியாக கேட்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த இன்டர்வியூ மூலியமாக அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்களே, இதில் இப்போ ஆக்சுவலாக இந்த சீசனு கப்பு இதெல்லாம் முடிச்சிருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இருந்தாலும் இப்போ ஃபேன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறதுல ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பயங்கரமாக உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.